நண்பா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைப்பேன். இது வந்து பொரியல். ஸோ இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக 2 பீஸ் எடுத்துப்பேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பீஸு. என்னோடய கையில் லெவலில் இருக்குது. பெரிய மீன் இது என்ன மீன் எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன மீனுன்னு. ஸோ மறந்துட்டேன்னா. ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து 30 ரியால் கிலோ. ஸோ 15 ரியால் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் மீனும் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீனும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப செமையாக வச்சு செமையான இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். உப்பு போடணும். ஸோ உப்பு மஞ்சள் போட்டு ஊற போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் மஞ்சள் போடணும், உப்பு போட்டு கழுவணும். நல்லா பார்த்து கழுவணும். முள்ளு இருக்குது, இதில் கொஞ்சம் முள்ளு இருக்குது ஜாஸ்தியாக. சும்மா ஒரு 1.5 கிலோ இருக்கும், பெருசாக இருக்குது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அப்புறம் கழுவிடலாம். ஸோ மீன் மசாலா போடுவேன். இது என்னென்ன ஃப்ரைக்காக. ஸோ பொரிக்கணும் தனியாக. ஸோ அது என்னென்ன போடுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து லெமனு ஸோ 1.5 கிலோ மீன். ஸோ அதில் ஒரு 1/2 கிலோ குழம்புக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஸோ லெமன் ஒரு பெரிய லெமன் இருக்கு பார்த்தீங்களா, அது இருந்தாலும் சரி, இல்லை 3 சின்ன லெமன், நம்ம ஊர் லெமன் அது இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கிறேன். 10 கிராம் போட்டுங்க, நிறையா மசாலா பிடிக்கணும். ஸோ இந்த பிளாஸ்டிக் இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தந்தாப்புல நீங்கள் போட்டுங்க. ஸோ சில்லி பவுடர் இதே மாதிரி ஒரு 10 கிராம் போட்டுங்க. சில்லி தான் மெயின். ஸோ கறி பவுட்ரு அதே மாதிரி ஒரு 5 கிராம் போட்டுங்க. 5 கிராம் போட்டால் போதும். கறி பவுடர் ஜீரகம் ஒரு 5 கிராம் போட்டுங்க, நல்லாயிருக்கும். சோம்பு கொஞ்சம் ஒரு 2-3 கிராம் போட்டுங்க. சோம்பு பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான். மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம் போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு வந்தேன் உள்ளேருந்து. அது ஒரு நல்லாயிருக்கும். அரஃபா ஸ்டோர் சொல்லியது கோயம்புத்தூரில் கரும்பு கடையில் போனீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த மசாலா வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 கிராம் போட்டுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 5 ml போட்டுங்க. தேவையான உப்பு போட்டுங்க. போட்டாச்சு. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் அது ஒரு 5 ml போட்டுங்க. அப்போ தான் மீனில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை காய வச்சு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் போட்டுங்க, நல்லாயிருக்கும். மசாலா மீன் மசாலாவில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. அவ்வளோதான், ரெடி. இப்போ இது மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் கழுவிடலாம். நல்லா காமிச்சேன், கழுவிட்டேன். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் இது போட்டுருந்தேன். அதுக்குள்ளே நான் மீன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ மஞ்சள் தூள்லாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா பண்ணியாச்சு. ஸோ மீன் நல்லா கழுவியாச்சு செமையாக. ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணிடுறேன். எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. பார்த்து சொன்னால் முள்ளு இருக்குதுல குத்திடும்.
ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ மசாலா போட்டாச்சு. இது மீன் பேர் வந்து மில்க் ஃபிக்ஸு, மில்க்கு பால் மீன் சொல்கிறாங்க. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் தமிழில் என்ன சொல்லுவாங்கண்ணா. ஸோ பால் மீனா ஓகே நண்பா. ஸோ நான் உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் போட்டு. ஃப்ரை பண்ண நல்லா சூடாகிடுச்சு. மீனை பொரிச்சு தான் ஆயில் ஊற்றியாச்சு. ரொம்ப ஆயில் ஊற்றல, ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். இப்போ மீனை விட்டுறோம் தான் பாருங்கள். 1 மணி நேரம் நல்லா சோப் பண்ணி ஃப்ரீஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ சூப்பராகவும் சாப்பிட்றது பக்கா நல்லா ஊறி கிடக்கு. ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ரொம்ப மீன் பொரிஞ்சிருக்கு. திருப்பிலாம் திருப்பி போடுறாங்க. திருப்பி நல்லா பொரிஞ்சிட்டு சூப்பர் மீன். இதுதான் பால் மீன். நல்லா பொரியுது. நம்ம பொரிஞ்சிச்சு, அவ்வளோதான் ரெடி. மீன் ரெடி. ஸோ வந்து நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மீன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சைடு சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி ஃபுல் மீன் நான் பாதி கட் பண்ணிட்டேன். இந்த மசாலா எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. அதுவும் தவிர இந்த லெமன் போட்டால் நல்லா புளிப்பாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.